ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிசி. இதில் நம்ம தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்ப்போம். இந்த லெசன் எதுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க யூனிட் 6. ஸோ அதில் இது கவர் ஆகும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேவா? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். நம்ம இதில் எது பார்ப்பாங்க அப்படின்னா பூம்புகார் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மதுரை பார்க்கலாம், காஞ்சிபுரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ காஞ்சி 3 பிளேஸ் தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்கின இந்த 3 இடங்கள். பூம்புகார் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்? கோவலன் கண்ணகி இந்த ஊரில் தான் பிறந்தவங்க. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை உள்ளது. அதாவது இந்த பூம்புகாருங்கிறது ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகப்பட்டினம். ஓகேவா? துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வங்காள விரிகுடா கடலோட கரையில் அமைந்துள்ளது எதுனா பூம்புகார் துறைமுகம். காவிரி ஆறு கடலோடு கலங்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை உள்ளது. பூம்புகார் துறைமுகம் புகார்னு சொல்லலாம், பூம்புகார்னு சொல்லலாம், காவிரி பூம்பட்டினம் சொல்லலாம். இது சோழ அரசர்களோட துறைமுகம் சொல்லலாம். அதாவது பட்டினப்பாளையில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வணிகங்கள் பற்றி அப்படின்னாலே பட்டினப்பாளையில் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த பூம்புகாரை பற்றி பட்டினப்பாளையில் மட்டும் சொல்லலாம், சிலப்பதிகாரம் மணிமேகலையிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளை எழுதினவர் யார்? உருத்திரங்கண்ணனார், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பட்டினப்பாளையம் பெரும்பானாற்று பணியும் பாடுநகர் இவர் தான் 10 பாட்டில். சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்கன். அவரோட கோவலனின் தந்தையோட பேர் மாசாத்துவான். மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன், மாநாய்கன்னா பெருங்கடல் வணிகன். கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் இந்த பூம்புகாருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வணிகர்களோட நேர்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்கன்னு சொல்லி பட்டினப்பாளை ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே கீழே பாருங்களேன். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கடல் வழியாக குதிரைகள், தரை வழியாக கருமிளகு வந்திருக்கும். வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், தென்கடல்லேருந்து முத்து, ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகின. மேட்ச்சில் கூட கேட்கலாம், இந்த மேட்ச் புக் பேக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வடமலையிலேருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம், நம்ம தென்கடல் சைட்லேருந்து முத்து, ஈழத்திலிருந்து உணவுப் பொருள், கிழக்கு பகுதியிலிருந்து பவளம். இந்த பூம்புகார் நகரம் கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் கோளால் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மதுரை. சங்கம் வளர்த்த மதுரை நமக்கே தெரியும். பண்டைய காலத்தில் மதுரையை யார் ஆட்சி பண்ணியிருக்கா அப்படின்னா நாயக்கர்கள் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள், இவங்க எல்லாருமே. அப்புறம் மதுரைக்கு அருகில் தான் கீழடி அப்படிங்கிற அகழாய்வு நடக்குது, உங்களுக்கே தெரியும். அங்கேயும் இதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. அதாவது கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி, இவங்களோட துறைமுகப்பட்டினம் உங்களுக்கே தெரியும். தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை உவரிங்கிற பிளேஸ்லேருந்து இறக்குமதி செய்தார். இந்த உவரிங்கிறது கொர்க்கை துறைமுகத்துக்கு அருகில் தான் இருக்குது. அப்புறம் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் மதுரையில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு புக்கில் 9th புக்கில் பார்ப்போம். ரோமானிய நாணயங்கள் செறிந்து காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். இது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கன்னா மதுரையில். தூங்கா நகரம் மதுரைக்கு பேர் இருக்குது, தெரியும். 4 அங்காடி, அல்லங்காடி. 4 அல்லங்காடினா இரவு. 2 வகை அங்காடிகள் இருந்திருக்கு. பகல் பொழுது, இரவு பொழுது, ரெண்டுமே வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் அதுக்கு தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் கூட மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு. அப்புறம் கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரம்
சாணக்கியர், கௌடில்யர் என்று அழைக்கப்பட்ட சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் கூட பொருளாதார இதை பற்றின இது வந்து அவரோட நூலில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே புக்கில் வந்து மதுரையை பற்றியும் அவர் சொல்லியிருக்காராம். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காஞ்சிபுரம்னாலே பல்லவர்கள் வந்துடுவாங்க. இந்த சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். இந்த காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு வந்திருக்காங்க. காஞ்சியிலிருந்து கடிகைக்கு. உங்களுக்கு தெரியும், பூம்புகார்னாலே துறைமுகப்பட்டினம், துறைமுக நகரம். மதுரைனாலே வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொல்லியிருக்காரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர். கரையில் அப்போது ஏதோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, கரையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நாவுனால தானே சொல்லுவோம். ஸோ கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னா திருநாவுக்கரசர். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா இவர் கூடுதல் படிப்புக்காக இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் இந்த காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவங்க. கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது, ஏரிகளின் நகரம்னு சொல்லுவாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் இங்கே ஒரு புகழ்பெற்ற கோவில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து ஆட்சி செய்த பகுதிகள். சேரநாடு அப்படின்னா கேரளா சைடு, அது தெரியும் உங்களுக்கே. நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளா. பாண்டிய நாடு அப்படின்னா இந்த சைடு, அதாவது ராம்நாடு, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைடு உள்ளவங்க. சோழ நாடு அப்படின்னா தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் சைடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகை. தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதும், அவ்வளோதான். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோடைத்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சோளம் சோறு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோளம் சோறு. பாண்டிய நாடு முத்து. சேர நாடு வேலமுடைத்து, சேர வேலம், சேராத வேலனோட. தொண்டை நாடு சான்றோடைத்து, சான்றோரோட தொண்டை, அதுலேருந்து வரக்கூடிய வாக்கு அப்படிங்கிற மாதிரி சான்றோர் உடைத்து தொண்டை நாடு. இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.